அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் இனிய இரவு நேர வணக்கம். நாங்கள் அனைவருமே இந்த வருடம் கல்வி பொது சாதாரண தர பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்கள். உங்கள் அனைவருக்குமே இந்த 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற இருக்கின்ற வரலாறு பாட பரீட்சையிலே தரம் 11னுடைய பாடப்பரப்பு, தரம் 10னுடைய பாடப்பரப்பு, அதைவிட பகுதி 2 கட்டமைப்பில் 30 புள்ளிகளை கொண்ட வினாத்தாள்கள், 30 புள்ளிகளை கொண்ட வினாத்தாள்கள், அதைவிட பகுதி 2னுடைய 3வது பகுதி உலக வரலாறு, இது சார்ந்த விடயங்களை உள்ளடக்கிய ஒரு செயலமர்வில் தான் நாங்கள் கலந்திருக்கிறோம். உங்களுக்கான இன்றைய முதலாவது செயலமர்வில் பிள்ளைகள் எல்லாரும் பாருங்கோ, நாங்கள் எங்களுடைய முதலாவது செயலமர்வில் தரம் 11னுடைய பாடப்பரப்பை உள்ளடக்கிய சில வினா கட்டமைப்புகள். இரண்டாவது விடயம், இந்த தரம் 10ல் வரக்கூடிய சில வினா கட்டமைப்புகள் தொடர்பான விடயங்களை பார்க்க போறோம். அதோட இலங்கப்படம் உலகப்படம் சார்ந்த விடயங்களை நாங்கள் பார்க்க போறோம். இப்ப நாங்கள் முதல்ல பிள்ளைகள் இந்த இலங்கப்படம் உலகப்படம் சார்ந்த விடயங்களை உள்ளடக்கிய பகுதிகளைத்தான் முதல்ல பார்க்க போறோம். எல்லாரும் இந்த பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கோ. இது எங்களுக்கு 18 புள்ளிகளை பெற்றுத்தருகின்ற ஒரு பகுதி. எத்தனை புள்ளிகளை பிள்ளைகள்? 18 புள்ளிகளை பெற்றுத்தருகின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயம். எத்தனை புள்ளிகளை? 18 புள்ளிகளை பெற்றுத்தருகின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயம் பற்றித்தான் நாங்கள் எல்லாருமே பார்க்க போறோம். ரைட். இப்ப எல்லாரும் உங்களுடைய வினாத்தாள்ல பாருங்க. எல்லாரும் நாங்கள் இலங்கை மற்றும் உலகப்படம் சார்ந்த விடயங்களை பார்க்கின்ற போது முதலாவதாக இந்த உலகப்படம் சார்ந்த விடயங்களை பார்க்க போறோம். இப்ப பாருங்க, எல்லாரும் பாருங்கோ. முதலாவது நாங்கள் சென்னை, பாரசீக விரிகுடா, ஜாவா தீவு, இத்தாலி, கெலிக்கட், கொன்ஸ்டாந்தினோபிள், வத்திக்கான், பர்மா, பத்தேவியா, குரோஷிமா, சுயஸ் கால்வாய், மும்பை, பிரான்ஸ், அரபிக்கடல், நாகசாகி, கருங்கடல், பாண்டிச்சேரி, கிரேக்கம். ரைட். இவ்வளவு இடங்களைத்தான் நாங்க முதல்ல பார்க்க போறோம். ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், எல்லாரும் நாங்கள் எந்த இடத்தை முதல்ல குறிச்சு கொள்ள போறோம் என்று சொல்லி அதானே. இப்ப எல்லாரும் பாருங்க, நாங்கள் இந்த உலகப்படத்துல எந்த இடங்களை நாங்கள் முதல்ல குறிச்சு கொள்ள போறோம். ரைட். இப்ப எல்லாருமே முதலாவதாக பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள், ஜாவா தீவு என்று சொல்லப்படுகின்ற இடம். என்ன தீவு பிள்ளைகள்? ஜாவா தீவு. இங்க பாருங்க பிள்ளைகள், நாங்கள் முதலாவதாக குறிக்க போகின்ற இடம் ஜாவா தீவு. இங்க பாருங்கோ. ரைட். இந்த பிரதேசம் தான் ஜாவா தீவு என்று சொல்லுவோம். என்ன பிரதேசம் பிள்ளைகள்? ஜாவா தீவு என்று சொல்லி குறிப்பிட்டுக் கொள்வோம். அப்ப எல்லாரும் குறிச்சு கொள்ளுங்க. நீங்க இதுக்குள்ள நிறந்துட்டலாம் பிள்ளைகள். சரியான தீவை நீங்க நிறந்துட்டி காட்டலாம். இவ்வாறு நிறந்துட்டிட்டு நீங்கள் நேராக அம்புக்குறி காட்டி எல்லாரும் எழுதி கொள்ளுங்க. சரிதான? என்ன தீவு? ஜாவா தீவு என்று சொல்லி போட்டு எழுதி கொள்ளுங்க. சரிதான? ஜாவா தீவு.
சரியா? அப்ப எழுதிக் கொள்ளுங்க எல்லாரும். என்ன எழுத போறீங்க? ஜாவா தீவு. சரிதானே? என்ன எழுத போறீங்க? ஜாவா தீவு என்று எழுதிக் கொள்ளுங்க முதல் எல்லாரும். சரி, இப்ப பாருங்க, அடுத்த விடயம் இரண்டாவது இடம் நாங்க பார்க்க போறோம் பிள்ளைகள். இரண்டாவது இடம் நாங்கள் எல்லாருமே பார்க்க போறோம். Recording in progress. சரி, இப்ப பாருங்க, நாங்கள் ஜாவா தீவு என்று சொல்லப்படுகின்ற இடம் தொடர்பாக பார்த்திருக்கிறோம். அப்ப எல்லாரும் அதையும் எழுதிக் கொள்ளுவீங்கள், ஜாவா தீவு என்று சொல்லி. ரைட். இப்ப நீங்க இரண்டாவது இடம் எல்லாரும் பார்த்து கொள்ள போறீங்க. இத்தாலி என்று சொல்லப்படுகின்ற இடம். சரிதானே? எந்த இடம் பிள்ளைகள் பார்க்க போறீங்கள்? இத்தாலி என்று சொல்லப்படுகின்ற இடம் தொடர்பாக பார்க்க போறீங்க. இங்க பாருங்க பிள்ளைகள், இத்தாலி என்று சொல்லப்படுகின்ற இடத்தை பாருங்க. இங்க பாருங்க பிள்ளைகள், இதுதான் இத்தாலி. ரைட். இந்த தேசம் தான் பிள்ளைகள் இத்தாலி என்று சொல்லப்படுகின்ற தேசம். அப்ப போட்டுட்டு எல்லாரும் எழுதிக் கொள்ளுங்க, இத்தாலி என்று. இத்தாலி. ரைட். இத்தாலி என்று சொல்லி எழுதிக் கொள்ளுங்க எல்லாரும். ரைட். ஓகே. அடுத்த இரண்டாவது இடம். இரண்டாவது இடம் எழுத போறீங்கள் பிள்ளைகள். என்ன இடம் எழுத போறீங்கள் என்று சொன்னால், மூன்றாவது இடம் கெலிக்கட், அதாவது கள்ளிக்கோட்டை என்று சொல்லுவோம். இந்தியாவில் காணப்படுகின்ற ஒரு இடம் பிள்ளைகள், கள்ளிக்கோட்டை. சரிதானே? அப்ப எழுதிக் கொள்ளுங்கோ. கள்ளிக்கோட்டை அல்லது கெலிக்கட் என்று எழுதிக் கொள்ளுங்கோ. கள்ளிக்கோட்டை அல்லது கெலிக்கட் என்று சொல்லி எழுதிக் கொள்ளுங்க. கள்ளிக்கோட்டை அல்லது கெலிக்கட் என்று சொல்லி எல்லாரும் எழுதிக் கொள்ளுங்க. சரிதானே? அடுத்த பாருங்க, கொன்ஸ்டாந்து நோபல். பிள்ளைகள், கொன்ஸ்டாந்து நோபல். பாருங்க, கொன்ஸ்டாந்து நோபல். இதை நாங்கள் இஸ்தான்புல் என்று சொல்லியும் குறிப்பிடலாம். இரண்டு குறிப்பிடலாம், இஸ்தான்புல் என்று சொல்லியும் குறிப்பிடலாம். கொன்ஸ்டாந்து நோபல். ரைட். ஓகே. அடுத்தபடியும் பாருங்க பிள்ளைகள், பர்மா. இதுல இந்த படத்துல நாங்கள் பர்மா குறிக்க இயலாத பிள்ளைகள். மற்றொரு இன்னொரு படத்துலதான் குறிக்கணும் பர்மா. அதை நாங்கள் மாற்றீடு செய்து குறிப்போம். இப்ப நாங்கள் பாரசீக விரிகுடா. பாரசீக விரிகுடா இங்க பாருங்க, இந்த பகுதியில் எழுதுனீங்கன்னா சரி. ரைட். இந்த பகுதியில அப்படியே எழுதிவிட்டீங்கள் என்று சொன்னா சரி, பாரசீக விரிகுடா. இதே இதுக்கு அங்காள சைடுல எழுதுனீங்கள் வைங்கவன். இப்ப பாருங்க, நான் கலர் மாத்திட்டு எழுதுறேன். இது வங்காள விரிகுடா இந்த பக்கம். சரியா? இந்த பாரசீக வளைகுடாக்கு இதுல நீங்க நிறந்து கட்டி விடணும் பிள்ளைகள். இங்க எழுதி போட்டு இந்த இடத்துல நிறந்து கட்டி விடணும், பாரசீக விரிகுடாக்கு. ரைட். நிறந்து கட்டி அம்புக்குரிய காட்டி விடுவோம். ரைட். அடுத்த பாருங்க, வங்காள விரிகுடா. ரைட்.
சரி, அடுத்த பாருங்க எல்லாரும். நாங்கள் குறிக்க போற அடுத்த இடம் வந்து கருங்கடல். இப்ப பாருங்க, கருங்கடல் கொன்ஸ்டாந்து நோபலோட இருக்குது. ரைட், என்ன கடல்? கருங்கடல். ரைட், அப்ப குறிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள், கருங்கடல் என்று சொல்லி. என்ன கடல்? கருங்கடல். ரைட், அடுத்த பாருங்க பிள்ளைகள், பிரான்ஸ் குறிக்க போறோம். போர்த்துக்கல், இஸ்பானியா, பிரான்ஸ். இங்க பாருங்க. ரைட், இது வந்து பிரான்ஸ். ரைட், அப்ப கொள்ளுங்க எல்லாரும், பிரான்ஸ் என்று குறிச்சு. சரி, இப்ப பாருங்க, இதுல நாங்கள் அரபிக்கடல் குறிக்கோணும். இந்த பாரசீக விரிகுடா வளைகுடா நடத்த அழிச்சாத்தான் நாங்கள் எழுதலாம். ரைட், இப்ப பாருங்க, இதுல நாங்கள் என்ன கடல் எழுத போறோம்? அரபிக்கடல். இந்த இருக்கு, இதுல நீங்க எழுதி விட்டா சரி. இந்த சைட்ல அரபிக்கடல் என்று பிடி. அரபிக்கடல். சரியான, என்ன கடல்? அரபிக்கடல். ரைட், அரபிக்கடல். அடுத்த பாருங்கடா, சுயஸ் கால்வாய். பிள்ளைகள் பாருங்கோ, சுயஸ் கால்வாய் இந்த செங்கடலையும் மத்திய தரை கடல் பகுதியையும் சங்கமிக்கிற வெற்ற பகுதி. சரியா? சுயஸ் கால்வாய். சரிதானே? இதை நீங்க அம்புக்குறி காட்டி வடிவ கொள்ளுங்கோ. சுயஸ் கால்வாய். ரைட், என்ன கால்வாய் பிள்ளைகள்? சுயஸ் கால்வாய். சரியான, சுயஸ் கால்வாய். ரைட், அப்ப பாருங்க எல்லாரும், சுயஸ் கால்வாய். ரைட், அடுத்த பாருங்க பிள்ளைகள், ஜாவா, சாரி, பத்தேவியா. சரியான, இந்த இடம் குறிக்க போறோம், பத்தேவியா குறிக்க போறோம். இது வந்து பிள்ளைகள் ஜாவா தீவுக்குள்ள இருக்க போகுது. சரியான, எங்க இருக்க போகுது? ஜாவா தீவுக்குள்ள இருக்க போகுது. ரைட், எங்க இருக்க போகுது பிள்ளைகள்? ஜாவா தீவுக்குள்ள இருக்க போகுது பத்தேவியா. பாருங்க, அதுக்கு டொட் பண்ணுறேன் நீளத்தால. ரைட், பத்தேவியா. பாருங்க, டொட் பண்ணி இருக்கிறேன். அந்த டொட்டை குறிச்சு கொள்ளுங்க, ஜாவா தீவுக்குள்ள இருக்கிற டொட். சரிதானே? ரைட், அடுத்த விடயம் பாருங்க பிள்ளைகள், அடுத்த விடயம் பாருங்க. சரியான, நான் குரோஷிமா என்ற பகுதி, ஜப்பானுக்குள்ள இருக்கிற குரோஷிமா என்று சொல்லப்படுகின்ற பகுதி. ரைட், புரிஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகள், குரோஷிமா.
ரைட், குரோஷிமா என்று சொல்லி குறிச்சு கொள்ளுங்க. அடுத்த பாருங்க பிள்ளைகள், கிரேக்கம். சரியான, இந்த பகுதிதான் கிரேக்கம் பிள்ளைகள். ரைட், கிரேக்கம். பாருங்க பிள்ளைகள், சென்னை. சென்னை பாருங்கோ. பாருங்க, டொட் பண்ணியிருக்கிறேன் சென்னை. டொட் சின்னனா தான் விழுந்திருக்குது. பாருங்க, பிரச்சனை இல்லை. ஆனா சென்னை சரியான. ரைட், எழுதி கொள்ளுங்க. சரியான, சென்னை என்று சொல்லி எழுதி கொள்ளுங்க எல்லாரும். ரைட், என்ன எழுத போறீங்க எல்லாரும்? சென்னை என்று சொல்லி எழுத போறீங்க. ரைட். அடுத்த விடயம் பாருங்க பிள்ளைகள். நாங்கள் சென்னை குறிச்சிட்டோம். பாரசீக விரிகுடா சரி, ஜாவா தீவு சரி, இத்தாலி சரி, கெலிக்கட் சரி, கொன்ஸ்டாந்தனோபிள் சரி. ரைட், அடுத்த பாருங்க பிள்ளைகள், வத்திக்கான். சரியான, என்ன இடம் குறிக்க போறோம்? வத்திக்கான் என்ற இடம் குறிக்க போறோம். இப்ப இந்த வத்திக்கான் என்று சொல்லப்படுற இடம் வந்து பிள்ளைகள் இந்த இத்தாலிய நகரத்துக்குள்ள தான் இருக்கும். சரியான, எந்த நகரத்துக்குள்ள? இத்தாலிய நகரத்துல வந்து வத்திக்கான் இருக்க போகுது. ரைட், எங்க இருக்க போகுது? இத்தாலிய நகரத்துக்குள்ள. இங்க பாருங்கோ. ரைட், இதுதான் வத்திக்கான். அதாவது உரோமுக்குள்ளே இருக்கும். உரோம் என்ற நகரத்தை மையப்படுத்தி இருக்கிற ஒரு பிரதேசம் தான் பிள்ளைகள் என்னென்று சொன்னால் வத்திக்கான் என்று சொல்லி குறிப்பிடுவோம். என்னென்னு சொல்ல போறோம்? வத்திக்கான். ரைட், அப்படி கொள்ளுங்க எல்லாரும் வத்திக்கான் என்று சொல்லி. ரைட், அடுத்த பாருங்க எல்லாரும். நாங்கள் மும்பை என்று சொல்லப்படுகின்ற பிரதேசம் குறிக்க போறோம். மும்பை குறிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள், மும்பை.
மும்பை, அடுத்த பாருங்க பிள்ளைகள் நாகசாகி. சரியான, அடுத்த இடம் குறிக்க போறோம் பாருங்க பிள்ளைகள் நாகசாகி. பாருங்க நாகசாகி. ரைட், எழுதிக் கொள்ளுங்க எல்லாரும் நாகசாக்கி என்று. நாகசாகி சரியானே. ரைட், ஓகே. இப்ப பாருங்க இதுல இருக்கிற அவள இடங்களும் நாங்கள் எல்லாருமே குறிச்சிட்டோம். ரைட், இதுல நாங்கள் இப்ப குறிக்காத இடம் வந்து இந்த பர்மா என்று சொல்லப்படுகின்ற இடம். அதை வந்து நாங்கள் அடுத்த படத்துல கொண்டு போய் குறிக்க போறோம் பிள்ளைகள். பாருங்க எல்லாரும் சரியான, அடுத்த படத்துல கொண்டு போய் நாங்கள் பர்மா என்று சொல்லப்படுகின்ற இடத்தை குறிக்க போறோம். ரைட், இப்ப பாருங்க. சரி, ரைட். இதுல பாருங்க நாங்கள் பர்மா, தாய்லாந்து, சில முக்கியமான இடங்கள் வந்து பாண்டிச்சேரி. ரைட், அதையும் குறிச்சு கொள்வோம் பிள்ளைகள். பாண்டிச்சேரியும் குறிச்சு கொள்வோம் இந்த படத்துல பாருங்க சரியான. ரைட், இப்ப நாங்கள் இதுல முதலாவதா குறிக்க போற பிள்ளைகள் பாருங்கோ என்ன விடயம் என்று சொன்னால் பர்மா என்று சொல்லப்படுகின்ற விடயம். சரியான, பர்மா என்று சொல்லப்படுகின்ற விடயம். இப்ப பாருங்க எல்லாரும் பர்மாவை. ரைட், இதான் பிள்ளைகள் பர்மா என்று சொல்லப்படுகின்ற பிரதேசம், அல்லது மியன்மார் என்று சொல்லுவோம். மியன்மார் என்று சொல்லி குறிப்பிடும் மியன்மார். ரைட், பர்மா அல்லது மியன்மார் என்று சொல்லி குறிப்பிடுவோம். ரைட், அடுத்த பாருங்க தாய்லாந்து. அதையும் நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள், தாய்லாந்தையும். சரியான, என்ன இடம்? தாய்லாந்து. பாருங்க அதுக்கு பக்கத்திலே இருக்கு பாருங்க. ரைட், இந்த இடம் வந்து பிள்ளைகள் தாய்லாந்து என்று சொல்லி குறிப்பிடுவோம். சரிதானே, என்ன இடம் என்று சொல்ல போறோம்? தாய்லாந்து. ரைட், எழுதிக் கொள்ளுங்க எல்லாரும் தாய்லாந்து, அல்லது சிஎம் என்று சொல்லி குறிப்பிடுவோம் பிள்ளைகள். என்னிடம் என்று குறிப்பிட போறோம்? தாய்லாந்து அல்லது சிஎம் என்று சொல்லி குறிப்பிடுவோம். சரிதான, தாய்லாந்து அல்லது சிஎம் என்று சொல்லி குறிப்பிடுவோம். ரைட், இப்ப பாருங்க பிள்ளைகள், அடுத்தது சுமாத்ரா தீவு. ரைட், இங்க பாருங்க எல்லாரும் சுமாத்ரா தீவு. ரைட், இது வந்து சுமாத்ரா தீவு. சரிதானே, என்ன தீவு? சுமாத்ரா தீவு. இப்ப பாருங்க டோக்கியோ. ஜப்பான் தலைநகரம். டோக்கியோ எழுதிக் கொள்ளுங்க எல்லாரும். சரிதானே, என்னடா இடம்? டோக்கியோ.
ரைட். அடுத்த பார்க்க போறோம் பாருங்க பிள்ளைகள். கஸ்பியன் கடல். சரியான? கஸ்பியன் கடல். கஸ்பியன் கடல். அடுத்த பாருங்கோ, ஈரல் கடல். ஈரல் கடல். பாக்கு நீரிணை. பாக்கு நீரிணை. இப்ப பாருங்க, பாண்டிச்சேரி பார்க்க போறோம். சரிதானே? என்ன பாண்டிச்சேரி தொடர்பான இடம் பார்க்க போறோம் பாருங்க பிள்ளைகள். திறக்கூடாது. இங்க பாருங்க, பாண்டிச்சேரிய. பாரம் பாரம் போறோங்க, கொஞ்சம் மேல வரும் இதுல. ரைட், இங்க பாருங்க பிள்ளைகள். ரைட், பாண்டிச்சேரி. ரைட், பாண்டிச்சேரியை குறிச்சு கொள்ளுங்க எல்லாரும். பாண்டிச்சேரி. ரைட், இதே படத்துல இவ்விடத்துல என்று சொன்னா, இதை பாருங்க பிள்ளைகள், இந்த மேல குறிச்சு எங்கட படத்தை பாருங்க. இதுல இதுல எங்க வரும்? இப்ப பாருங்க, இதுல குறிச்சு காட்டுறேன் பாருங்க இடத்துல இருந்து. ஏற்கனவே குறிச்சுக்கிற தொட்டு கீழே வரும். ரைட், இங்க பாருங்க, இந்த கரையோர. ரைட், இதான் பாண்டிச்சேரி. இது எங்களுக்கு இந்த மெப் தான் கூட வாரது எக்ஸாமுக்கு. அப்ப பார்த்துக்கொள்ளுங்க, இது பாண்டிச்சேரி. சரிதானே? என்னடா இடம்? பாண்டிச்சேரி என்று சொல்லி குறிப்பிட்டு கொள்ளுங்க. ரைட், ஓகே. அப்ப பாருங்க, நாங்கள் இதுல குறிப்பிட்ட இடங்களை அதுல மேல கொஞ்சம் இடங்களை குறிச்சுக்கிறோம் பிள்ளைகள். மிகுதியா கொஞ்சம் இடம் குறிச்சுக்கிறோம். இனி இங்க ஆரம்பிச்ச இடம் இருக்கு, அதை பாருங்க எல்லாரும். முதலாவது லிஸ்பன். சரிதான? லிஸ்பன் என்றது என்னடா? போர்த்துக்கலினுடைய தலைநகரம். ரைட், எதனுடைய தலைநகரம்? போர்த்துக்கலினுடைய தலைநகரம். இங்க பாருங்க, இடத பாருங்க கால். சரி, பாருங்க, லிஸ்பன். ரைட், போர்த்துக்கலினுடைய தலைநகரம் லிஸ்பன். ரைட், முதலாவது எழுதிக் கொள்ளுங்க எல்லாரும், போர்த்துக்கலினுடைய தலைநகரம் லிஸ்பன். ரைட், அடுத்த பாருங்கடா, மலாக்கா நீரிணை. ரைட், இது பிள்ளைகள் மலாக்கா நீரிணை. ரைட், என்ன நீரிணை? மலாக்கா நீரிணை. ரைட்,
அடுத்தபடியும் பாருங்க பிள்ளைகள், இத்தாலி. நாங்கள் இது ஏற்கனவே குறிச்சிருக்கிறோம். பாருங்க, இத்தாலி. இது நீங்க ஏற்கனவே குறிச்சிட்டீங்க, இத்தாலி. அடுத்த கல்கத்தா. இங்க பாருங்க கல்கத்தாவை. ரைட், கல்கத்தா. ரைட், கல்கத்தா. அடுத்து சுமாத்ரா தீவு. இப்பதான் கொஞ்சம் முந்தி குறிச்ச நீங்கள் முதலுள்ள படத்துல. பாருங்க திருப்பி, சுமாத்ரா தீவு. நான் நிறந்து விட்டுறேன். ரைட் பிள்ளைகள், இதான் சுமாத்ரா தீவு. ரைட், சுமாத்ரா தீவு. அடுத்த மத்திய தரைக்கடல். இப்படி அம்புக்குறிய காட்டி இப்படி விட்டு எழுதினீங்கன்னா சரி, மத்திய தரைக்கடல். மத்திய தரைக்கடல். மத்திய தரைக்கடல். அடுத்த கொரியா குடா நாடு. இங்க பாருங்க பிள்ளைகள். இதான் கொரியா குடா நாடு. இத பிள்ளைகள் நாங்கள் ரெண்டா வகைப்படுத்தி எழுதினோம்டா, மேல் எழுதினம் என்று சொன்னா வடகொரியான்னு சொல்லியும், கீழ் எழுதினம் என்று சொன்னா தென் கொரியாண்டும் சொல்லுவோம். அப்ப பொதுவாக கொரியா குடா நாடு. ரைட், கொரியா குடா நாடு. அடுத்தது வங்காள விரிகுடா, தாய்வான். இங்க பாருங்க தாய்வான. இதான் பிள்ளைகள் தாய்வான். சரியா பிள்ளைகள், இதுதான் தாய்வான். ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள், போர்த்துக்கல். இப்ப லிஸ்பன் குறிச்சிக்கிறோம் இருக்கல்ல, அந்த நாடு தான் போர்த்துக்கல். ரைட், இந்த தேசம் தான் பிள்ளைகள் போர்த்துக்கல். ரைட், இந்த தேசம் தான் பிள்ளைகள் போர்த்துக்கல் என்று சொல்லப்படுகின்ற தேசம். இதான என்ன தேசம்? போர்த்துக்கல் என்று சொல்லப்படுகின்ற தேசம். ரைட் பிள்ளைகள், அடுத்த விஷயம் பாருங்க எல்லாரும். அடுத்த விடயம் பார்த்து கொள்ளுங்க. நாங்கள் என்ன விடயம் பார்க்க போறோம்டா அடுத்ததா லண்டன். இப்ப பாருங்க, நாங்க குறிக்க போற தேசம் வந்து லண்டன். ரைட், இங்க பாருங்க. ரைட், லண்டன். பாருங்க, பிரித்தானியாக்குள்ள டோட் பண்ணிக்கிற நீல கலர்ல லண்டன்.
பிள்ளைகள் உங்களோட பெரிய பிரித்தானியா வந்து கேட்டா பிள்ளைகள் போன வருடத்துக்கு முதல் முறை இருக்கா வந்தது எக்ஸாமில் இவ்வளத்தையும் சேர்த்து இப்படியே வட்டம் போட்டு எழுதுவோன்னு நாங்கள் பெரிய பிரித்தானியா ரைட் பெரிய பிரித்தானியா ரைட் ஓகே பெரிய பிரித்தானியான்னு சொல்லி எழுதிக்கொள்ள வேண்டும். அடுத்த தாய்லாந்து குறிச்சு காட்டிட்டன் பிள்ளைகள் உங்களுக்கு முதலாவது படத்துல. அடுத்த செங்கடல் பாருங்க பிள்ளைகள், செங்கடல் இங்க பாருங்க செங்கடலை. ரைட் இதான் செங்கடல் பிள்ளைகள். ரைட் செங்கடல். அடுத்த இஸ்பானியா இங்க பாருங்க பிள்ளைகள், இஸ்பானியா போர்த்துக்கலுக்கு பக்கத்து நாடு. இதான் பிள்ளைகள் இஸ்பானியா என்று சொல்லப்படுகின்ற நாடு. ரைட் இஸ்பானியா என்று சொல்லப்படுகின்ற நாடு. இதை வந்து ஸ்பெயின் என்றும் சொல்லலாம், ஸ்பெயின் என்று சொல்லியும் குறிப்பிடலாம். ரைட் ஸ்பெயின் என்று சொல்லியும் குறிப்பிட்டு கொள்ளலாம். சரி, இதை விட பாருங்க பிள்ளைகள், நாங்கள் இனி பார்க்கணும் பிலிப்பைன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தேசம். இங்க பாருங்க பிலிப்பைன்ஸ். ரைட் பிலிப்பைன்ஸ். அடுத்த பாருங்க பிள்ளைகள் கோவா. ரைட் கோவா. அவளம் குறிச்சிடம் நினைக்கிறேன் பாருங்கோ. ரோமாபுரி குறிக்கும், ரோமாபுரி. இப்ப பாருங்க இத்தாலி அழிச்சிட்டு, இத்தாலி அழிச்சிட்டு. ரைட் ரோமாபுரி. என்ன இடம்? ரோமாபுரி என்று சொல்லப்படுகின்ற இடம் பார்க்க போறோம், இத்தாலியினுடைய தலைநகரம். ரைட் இப்ப நாங்கள் இத்தாலி இதுல குறிச்ச இடத்துல இத்தாலியை அழிச்சு போட்டு குறிப்போம். ரைட் இப்ப பாருங்க எல்லாரும் ரோமாபுரி. ரைட் ரோமாபுரி. ரைட் பிள்ளைகள் பாருங்கோ, அவளிடமும் குறிச்சிட்டோம். ஸ்பானியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, செங்கடல், கொரியா குடாநாடு. அடுத்த வெனிஸ் குறிக்கல, வெனிஸ். இங்க பாருங்க வெனிஸ். ரைட் ஓகே, இதான் பிள்ளைகள் வெனிஸ் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசம். ரைட் பிறகு சாப்பிட்ற நினைப்பில் இருந்து கொண்டு வனிசன் எழுதுறையில எல்லாரும் வெனிசன் எழுதிக்கொள்ளு. ரைட் வெனிஸ். ரைட்
அவளிடம் குறிச்சிட்டு நினைக்கிறேன். இதை விட இனி அடுத்த பேப்பரை பாருங்க எல்லாரும். எல்லாரும் அடுத்த பேப்பரை பாருங்க. ரைட். இப்ப எல்லாரும் இந்த படத்துக்கு வாங்கோ. எல்லாரும் எல்லாரும் இந்த படக்கேள்விக்குள்ள வாங்கோ. நாங்கள் இப்ப இந்த படம் தொடர்பான விடயங்களை செய்ய போறோம். சரிதானே? படம் தொடர்பான விடயங்களை ஒரு கால் செய்து கொள்ள போறோம். எல்லாரும் பார்த்து கொள்ளுங்கோ. சரிதானே? இந்த வினாக்களை ஒருக்கா பாருங்க. முதல் 10ஆம் ஆண்டு படங்கள் எல்லாவற்றையும் நிறைவு செய்து கொண்டு 11ஆம் ஆண்டு படங்களுக்குள்ள வருவோம். சரிதானே? எத்தனையாம் ஆண்டு படங்களுக்கு வருவோம் பிள்ளைகள்? முதல் 10ஆம் ஆண்டு படம். சரி. இதுல முதலாவது பாருங்கோ, இன்று வரைக்கும் ஓ லெவல் எக்ஸாமுக்கு வராத படம். சரிதானே? ஓ லெவல் எக்ஸாமுக்கு இன்று வரைக்கும் இந்த படத்துக்குள்ள இருந்து கேள்வி வரையில பிள்ளைகள். சில வேளைகள்ல வரலாம். ரைட், ஓகே. படத்தில் காட்டப்பட்டுள்ள இவ் உருஜாது அப்ப எழுதிக்கொள்ள போறீங்க எல்லாரும். இரண்டு கற்பாலம். ரைட், எல்லாரும் எழுதிக் கொள்ளுங்க. கற்பாலம். இது அமைக்கப்பட்டுள்ள நதி எது? மல்வத்து ஓயா. மல்வத்தோயா. அல்லது பிள்ளைகள், அல்லது பிரேக்கெட்டுக்குள்ள போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள், கதம்ப நதி. கதம்ப நதி. ரைட், பிரேக்கெட்டுக்கு போட்டுக்கொள்ளுங்க. கதம்ப நதி என்று போட்டுக்கொள்ளுங்க. ரைட், பிரேக்கெட்டுக்குள்ள கதம்ப நதி என்று சொல்லி போடுங்க. அடுத்த பாருங்க பிள்ளைகள், இதன் மூலம் இதனை அறிந்து கொள்ளலாம். அதாவது பாலம் கட்டும் தொழில்நுட்ப முறை பற்றி, அல்லது பாலம் கட்டுதல் முறை பற்றி. பாலம் கட்டும் தொழில்நுட்பம் அல்லது பாலம் அமைக்கும் முறை தொடர்பான விடயம். இது அமைக்க பயன்படுத்தப்பட்ட ஊடகம். ஒன்று கருங்கல் அல்லது கற்துண்டங்கள். ரைட், கருங்கல் அல்லது கற்துண்டங்கள். சரிதான? கருங்கல் அல்லது கற்துண்டங்கள். சரி. இப்ப பாருங்க பிள்ளைகள், இது ஆரம்ப காலத்தினுடைய கட்டடக்கலை தொடர்பான விடயங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு அம்சம். சரிதான? ஆரம்பகால கட்டடக்கலை அம்சங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு அம்சம். சரிதான? என்ன அம்சங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு அம்சம்? கட்டிடக்கலை அம்சங்களை வெளிப்படுத்துகின்ற அம்சம். ரைட். இப்ப நீங்க எல்லாரும் இதுல அடுத்த 3வது படத்தை இருக்கா பாருங்க. இதுதான் இந்த வருடம் கல்வி அமைச்சும் தன்னுடைய வினாத்தாள்கள்ல போடப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு வினாவாக இருக்கின்றது பிள்ளைகள். ஆருடைய வினாத்தாள்கள்ல? கல்வி அமைச்சினுடைய முக்கியமான வினாத்தாள்கள்ல வந்திருக்கின்ற ஒரு வினா கட்டமைப்பாக காணப்படுகின்றது. எந்த கேள்வி இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த பாதிகாபயன் என்று சொல்லப்படுகின்ற மன்னன் தொடர்பான விடயங்கள். சரியா பிள்ளைகள்? பாதிகாபய மன்னன் தொடர்பான விடயங்கள். ரைட், தொடர்பான விடயங்கள் பிள்ளைகள். பாதிகாபய மன்னன் தொடர்பான விடயங்கள். சரி. இப்ப பாப்போம் நாங்கள் இந்த படத்தில் காட்டப்படுவது எது? அப்படி கொள்ளுங்க எல்லாரும். பாதிகாபயன். பாதிகாபயன். ரைட், பாதிகாபயன் என்று எழுதுங்க.
காட்டப்படுவது இது பாதுகாவியம். பிரகெட்டுகளை வேணுமென்றா நீங்க மன்னனின் உருவச்சிலை, பாதுகாவிய மன்னனின் உருவச்சிலை என்று எழுதினாலும் பிழை இல்லை. இச்சிலை காணப்படும் இடம் எது? ருவன்வெளிசாய முற்றம். ரைட். ருவன்வெளிசாய முற்றம். ரைட். ருவன்வெளிசாய முற்றம். இம்மன்னன் எந்த நாட்டுக்கு தூதுக்குழுக்களை அனுப்பினான்? போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ரோமாபுரி, உரோமாபுரி அல்லது உரோம் என்று எழுதிக் கொள்ளலாம். அத்தூதுக்குழு கொண்டு வந்த பொருட்கள் எதற்கு வழங்கப்பட்டது? ருவன்வெளிசாய விகாரைக்கு. விகாரைக்கு. ரைட். இதுல வேணுமெண்டா பிள்ளைகள் நீங்க இந்த ருவன்வெளிசாய முற்றம் என்றதுக்கு நேர பிரகெட்டுகளை வேணுமெண்டா போட்டுக்கொள்ளுங்க. அனுராதபுரம் என்றும் போடலாம். அனுராதபுரம். ரைட். இதை விட இவருடைய கேள்விகளை வேறு என்ன கேள்விக்கலாம்? இப்படி ஒரு கேள்விக்கலாம். இவ் உருவச்சிலையினை வரலாற்றாய்வாளர்கள் வேறு மன்னனாக கருதுகின்றனர் என்று கேட்டா அந்த கேள்விக்குரிய விட துட்டகைமுனு. என்ன விட வரும்? துட்டகைமுனு என்று சொல்லப்படுகின்ற விட வரும். சரிதான். என்னடா விட வரும்? துட்டகைமுனு என்று சொல்லப்படுகின்ற விடை வரும். சரியா பிள்ளைகள்? என்ன விட வரப்போது? துட்டகைமுனு என்று சொல்லப்படுகின்ற விடை வரப்போகும். சரி, அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். படத்தில் காட்டப்படுவது யாது? ஜானை விளக்கு. போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஜானை விளக்கு. ஜானை விளக்கு அல்லது தெடிகம யானை விளக்கு. தெடிகம யானை விளக்கு. யானை விளக்கு அல்லது பிள்ளைகள் வெண்கல யானை விளக்கு. வெண்கல யானை விளக்கு. இதுல ஏதாவது ஒரு பெயர்ல நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். சரிதானே? இதுல ஏதாவது ஒரு பெயர்ல நீங்கள் எல்லாரும் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். இது காணப்படும் விகாரை. பாருங்க. தெடிகம கொட்டவெகர. அல்லது தெடிகம சுதிகார சைத்திய. ரைட். இப்படியும் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். இது அமைக்க பயன்படுத்தப்பட்ட உலோகம் பிள்ளைகள் வெண்கலம். ரைட். இது அமைக்கப்பட்ட உலோகம் வெண்கலம். இதில் பயன்படுத்தப்பட்ட விஞ்ஞான முறைமை அசையா நீர் விஞ்ஞான முறைமை. அசையா நீர் விஞ்ஞான முறைமை. அசையா நீர் விஞ்ஞான முறைமை அல்லது நீர்நிலையியல் கோட்பாடு. அல்லது நீர்நிலையியல் கோட்பாடு. சரியான? அல்லது நீர் நிலையியல் கோட்பாடு. ரைட்.
சரியான. இப்ப பாருங்கோ, இது இன்னொரு கேள்வி வரலாம். இது எந்த மன்னனின் நினைவாக அமைக்கப்பட்டது? ரெண்டா, முதலாம் பராக்கிரமபாகு. ரைட். இந்த முதலாம் பராக்கிரமா பிறந்த இடத்தை எதிரா இடம் இதுல இந்த தெடிகம. ரைட். முதலாம் பராக்கிரமபாகு பிறந்த இடமாக கருதப்படுவது என்ன பிள்ளைகள்? தெடிகம என்று சொல்லப்படுகின்ற பிரதேசம். ரைட். தெடிகம என்று சொல்லப்படுகின்ற பிரதேசம். சரி, சரியா? தெடிகம என்று சொல்லப்படுகின்ற பிரதேசம். சரி, அடுத்த விடயம் பாருங்க பிள்ளைகள். இந்த படம் இன்று வரைக்கும் ஓ லெவல் எக்ஸாம்ல வரையல. ஆஹ், ஒரு முக்கியமான படம். பார்த்துக்கொள்ளுங்க, ஓ லெவல் எக்ஸாமுக்கு வராத ஒரு படம். உருயாது. உருயாதண்டா தூபராம தாது கோபம். தூபராம தாது தாது கோபம். தூபராம தாது கோபம். இதனை அமைத்த மன்னன் யார்? தேவ நம்பியதீசன். தேவ நம்பிய தீசன். தேவ நம்பியதீசன். இதில் புனித சின்னம் எது? இதில் உள்ள புனித சின்னம் புத்தரின் வலது பக்க தாடை என்பு. புத்தரின் வலது பக்க தாடை என்பு. இது எக்காலத்துக்குரியது? அனுராதபுர காலம். பிள்ளைகள், இது நூற்றாண்டு காலம் என்று பார்த்தோம்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு. கிமு 3ஆம் நூற்றாண்டு. ரைட். கிமு 3ஆம் நூற்றாண்டு. சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள், நாங்கள் அடுத்த விடயத்துக்குள்ள போவோம். சரிதானே? அடுத்த விடயத்துக்குள்ள போவோம். ரைட். இப்ப பாருங்க, இதுல காட்டப்பட்டுள்ள அடுத்த அரசன். இது ஏற்கனவும் எக்ஸாம்ல வந்த ஒரு விஷயம். இப்ப பாருங்க, இதையும் இருக்கா பாக்க. இவ்வுரு யாது நாங்கள் போட போறோம். 2ஆம் ராயசிங்கன். எத்தனாம் ராயசிங்கன்? 2ஆம் ராயசிங்கன். ரைட். ஓகே. எத்தனையாம் ராயசிங்கன் பிள்ளைகள்? 2ஆம் ராயசிங்கன். இதனை வரைந்தவர் யார்? ராபர்ட் நாக்ஸ். ராபர்ட் நாக்ஸ். இவருடன் தொடர்புடைய ராசதானி எது? கண்டி. இவருடன் தொடர்புடைய ராசதானி எது பிள்ளைகள்? கண்டி. இவரின் இளமை பெயர் மகா ஆஸ்தான. மகா ஆஸ்தான
குமார. ரைட். இப்ப பாருங்க, இதை விட இதுக்குள்ள என்ன கேள்வி கேட்கலாம்? சரிதானே? ஒல்லாந்தர் இவருக்கு வழங்கிய சிறப்பு பெயர் ஜாது? திரிசிங்களாதீஸ்வர. ரைட். இவருடைய தந்தையார் செனரத். ரைட். இவருடைய தந்தையார் பிள்ளைகள் செனரத். சரி. இப்ப பாருங்க அடுத்த படம். படத்தில் காட்டப்படுவது யாது? ககவனே நாணயம். ககவனே நாணயம். இது உருவாக்கப்பட்ட உலோகம் என்னடா? தங்கம். இது உருவாக்க பயன்படுத்தப்பட்ட உலோகம் என்ன பிள்ளைகள்? தங்கம். இது பயன்படுத்தப்பட்ட நாடு எதுடா? இலங்கை. இந்தியா. இதனூடாக அறியக்கூடிய விடயம் யாது? தொழில்நுட்ப அறிவு. உலோக பயன்பாடு. பிள்ளைகள், இந்த நாணயத்துல பாருங்கோ, அவருடைய கையில், ஒரு மனிதனுடைய கையில ஒரு செம்பு மாதிரி உண்டு. அதை சிலர் சொல்லினோம் என்னென்று சொன்னால், ஆஹ், மல்லிகையாக இருக்கலாமாம், அல்லது ஒரு செம்பாக இருக்கலாமாம். அது ரைட். மல்லிகை அல்லது செம்பாக அந்த விடயம் இருக்கலாம் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. ரைட். மல்லிகை அல்லது செம்பகமாக இருக்கலாம் என்று சொல்லி குறிப்பிடப்படுது. மல்லிகை அல்லது செம்பகமாக இருக்கலாம் என்று சொல்லி குறிப்பிடப்படுது. ரைட். இப்ப பாருங்கோ, மனிதன் உருவம் என்னன்னு கேட்டா அது மனிதனாக சொல்லப்படுது, அல்லது குபேர கடவுள் என்று சொல்லுவினோம். அதில் இருக்கிற மனித உருவம் குபேர கடவுள் அல்லது மனிதன் என்று சொல்லி குறிப்பிடினோம். குபேரன் என்று சொல்லினோம் அல்லது மனிதன் என்று சொல்லி குறிப்பிட்டுக் கொள்ளினோம் பிள்ளைகள். இந்த படமும் ஓ லெவல் எக்ஸாமுக்கு இன்னும் வராத ஒரு படம். அடுத்த இப்படைப்பு பெயர் யாது? குதிரை தலையும். குதிரை தலையும் மனிதனும். அல்லது இதை நீங்க மாத்தியும் எழுதலாம், மனித உருவமும் குதிரை தலையும். சரியா? மனித உருவமும் குதிரை தலையும் என்று சொல்லி நீங்க மாத்தி கூட எழுதலாம். இக்கலைப்படைப்பு எங்கு உள்ளது? இசுருமுனி விகாரையில. இசுருமுனி விகாரை. எக்கால பகுதிக்குரியது? அனுராதபுர காலம். அனுராதபுர காலம் அல்லது கிபி 7ஆம் நூற்றாண்டுக்குரியது. 7ஆம் நூற்றாண்டுக்குரியது. இது கலைமரபினை பின்பற்றி அமைக்கப்பட்டது. பல்லவர் கால கலைமரபு. பல்லவர் கால கலைமரபு.
கலைமரபு. பல்லவர் கால கலைமரபு. சரியா? கலைமரபினை பின்பற்றி அமைக்கப்பட்டது. பல்லவர் கால கலைமரபினை பின்பற்றி அமைக்கப்பட்டது. Right. இதுக்குள்ள குதிரைத்தலை என்னதை குறிக்குது? அக்கினிய குறிக்குது. மனித உருவம் என்னதை குறிக்குது? பர்ஜனை குறிக்குது. மனித உருவம் என்னதை குறிக்குது பிள்ளைகள்? பர்ஜன் என்பவனை மனித உருவம் குறிப்பிட்டு கொள்ளுது. சரிதானே? மனித உருவம் பர்ஜனை குறிப்பிட்டு. ரைட், ஓகே.